ஏங்க வீக்கெண்டுனா வீக்கெண்டு மாதிரியே இருக்காது போல். வர வர வீக்கெண்டில் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. அப்புறம் எதுக்கு அதுக்கு வீக்கெண்ட் அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து வாரத்தில் 5 நாளுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஒர்க்கை முடிப்பேன், ஆஃபீஸ் ஒர்க்கை. சம்டைம்ஸ் வந்து விடிய விடிய கூட வேலை செய்வேன். மறுநாள் உட்காந்து 2வது ஷிஃப்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த சாட்டர்டே சண்டே கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அது இதுன்னு இருந்தது. நான் திடீர்னு வந்து வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்து பார்க்க ரொம்ப அழுக்காக இருந்தது. அதுவும் செவுத்துலலாம் மழை வந்து அது ஒரு மாதிரி கரை மாதிரி பிடிச்சிருந்தது. ஹவுஸ் ஓனர் என்னைக்காவது வந்தாங்கன்னா அவ்வளோதான், உன்னை நம்பி ஏம்மா நான் வீடை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த வீக்கெண்ட்லேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் நோட் பண்ணேன், இந்த கேப்பில் வந்து 2 தவளைலாம் வேறு வந்துருச்சு. எனக்கு தவளைனாலும் பயம். தவளை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பாம்பு வரும். அதனால் எப்படியாவது க்ளீன் பண்ணிடணுன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் வாஷிங் மிஷினும் இங்கே தான் வச்சுருக்கோமா, சைடில் மழை வந்துச்சுன்னா கூட அந்த தண்ணிலாம் தெரிக்கும். இதுக்கப்புறமும் வந்து நான் க்ளீன் பண்ணாலுமே அது மறுபடியும் இந்த மாதிரி தான் ஆகும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இங்கே கார்டனிங்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி பண்ணலாம்.